டிஜிட்டல் மீடியாக்கள், ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி இதெல்லாம் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகிடுச்சு. இதை எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றதை சின்ன வயசுலேயே கற்றுக்க ஆரம்பிக்கணும். ரோட்டில் எப்படி பாதுகாப்பாக நடக்கணும்னு நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி டிஜிட்டல் உலகத்துலேயும் அதே மாதிரி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் குழந்தைக்கு வழிகாட்டுதல் தேவை. 6 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எது உண்மை எது கற்பனைன்னு பிரிக்க தெரியாது. அவங்களுக்கு படத்திலேயோ கேமிலேயோ வர்றதெல்லாம் உண்மை என்று தான் நினைப்பாங்க. அதனால் நீங்களே கவனித்து முடிவு பண்ணுங்க. உங்கள் குழந்தை அதை எப்படி எடுத்துக்குது. குழந்தை ரொம்ப அமைதி இழந்து பயந்து இல்லை கோபமாக இருந்தால் அது அவங்களுக்கு ஏற்ற விஷயம் இல்லைன்னு அர்த்தம். எதுலையாவது இந்த வயசுக்கு இது ஓகேன்னு போட்டிருந்தாலும் அதை நம்பாதீங்க. உங்கள் குழந்தையை கவனிங்க. ஆனால் குழந்தையோட சேர்ந்து படம் பார்க்கிறதோ கேம் விளையாடுறதோ அவங்களுக்கு பிடிக்கும். அது உங்ககிட்ட நெருக்கத்தை ஏற்படுத்தும். அது ரொம்ப ஜாலியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இது மூலமாக குழந்தை கற்றுக்கிறது என்னன்னா, உணர்ச்சிகள் வாழ்க்கையில் ஒரு பகுதி. அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம், அதை பற்றி பேசலாம். நீங்களே ஒரு ரோல் மாடலாக இருங்க. 2 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்க்ரீன், ஃபோன், டிவி பார்க்குறதை தவிர்க்கணும்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. 2 முதல் 4 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 5 முதல் 30 நிமிஷம் வரை மட்டுமே பரிந்துரைக்கப்படுது. குழந்தைக்கிட்ட பேசும்போதும் விளையாடும் போதும் சாப்பிடும் போதும் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபோனை அடிக்கடி தள்ளி வையுங்க. அப்போத்தான் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்தை பிடிக்காது. குழந்தைக்கு உடற்பயிற்சி, ஓடி ஆடி விளையாடுற வாய்ப்பு, மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறதெல்லாம் அவசியம். சொந்தமாக எதையாவது அனுபவித்து தேடி பார்க்கும்போது தான் குழந்தைங்க நல்லா கற்றுக்குறாங்க. இதுக்கு விடாமுயற்சி தேவை. சில சமயம் இது உங்களுக்கு களைப்பாக இருக்கலாம். சலிப்பு ஏற்படுறது கூட வளர்ச்சியில் ஒரு பகுதி தான். இந்த மாதிரி சலிப்பாக இருக்கிற நேரத்தில் தான் குழந்தை அமைதியாகும், புதுசாக யோசிக்க ஆரம்பிக்கும். வீடியோ கேம்ஸில் கிடைக்கிற மாதிரி உடனே ரிவார்டு கிடைக்காட்டிலும் உழைச்சா பலன் கிடைக்கும் என்று புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க ஸ்கூல்லையும் ஆர்வமாக கற்றுப்பாங்க. ஒரு வேலையை பொறுமையாக நீண்ட நேரம் செய்ய அவங்களுக்கு பழகிடும். இது அவங்க படிப்புக்கும் ரொம்ப உதவும்.